சரி, இன்னைக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். நல்லா கவனிங்க. உலர்ந்த எலும்புகளுடைய தீர்க்க தரிசன மண்டலத்தை பரிசுத்த ஆவியானவர் எப்படி திறக்கிறார்னா, பாபிலோனில் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அகதிகளுடைய முகாமில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அடைத்து வைத்திருக்கிறார். ஜனம் அடிமைதனத்தில் கிடக்கிறது. இப்போ ஒரு விஷன் யாருக்கு வருதுன்னா, எசேக்கியேலுக்கு வருது. கர்த்தர் அவனை தீர்க்க தரிசன மண்டலத்துக்கு கொண்டு போய் சிலதெல்லாம் திறந்து காண்பிக்கிறார். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் இந்த 11ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன மண்டலத்தை திறந்து எசேக்கியேலை ஆண்டவர் அதுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி மண்டாடி ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள் அப்படின்னா, ஆண்டவரே, எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகிறது, எங்கள் எலும்பெல்லாம் அப்படியே காஞ்ச எலும்பு மாதிரி எங்க வாழ்க்கை நிர்மூலமாய் கிடக்கிறது. எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்களுடைய பொருளாதாரம் நல்லா இல்லை, எங்களுக்கு சாப்பாடு நல்லா இல்லை, நாங்கள் உலர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போயிற்று என்று ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் இருந்து தேவனை நோக்கி குமுறுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகலில் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் யார், அதனால தான் உங்களை 2 தடவை ஜெபிக்க சொன்னேன், யார் தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே எங்கள் நிலைமை சரியில்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என் லைஃப் சரியில்லை, ஒரு போராட்டமான சூழல் இருக்குன்னு யாரு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்தை தேவன் தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ள கொண்டு போவார். அதுக்கு நிவாரணங்களை உண்டு பண்ண, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவன் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் தங்கள் இருதயத்தின் உண்மையை தேவனிடம் ஊற்றுகிறார்கள். நீங்களா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கணும்? ஒண்ணுமே இல்லாம கோடீஸ்வரம் மாதிரி வெட்டி வந்தா பண்ணக்கூடாது, எல்லாம் இருந்தும் பிச்சைக்கார மாதிரி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களா இருக்கணும். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், ஆமானா ஆமான்னு சொல்லணும். ஆண்டவர் முன்னால நீ போகும் பொழுது நீ என்னவா இருக்கிறாயோ அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபங்களை தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ளாக கொண்டு போவார். இப்போ அவர்கள் சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்கிறான், அவன் புலம்புறான். ஆனா அவனுக்கே தெரியாம தேவன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதுதான் முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கும் சிறைப்பட்டு போவார்களா? இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கும் பாபிலோனிலேயே அழிஞ்சு போயிடுவாங்களா? இல்லை. கர்த்தர் காலங்களை நிவர்த்தி அப்படி எழுதி வைக்கிறார். 430 வருஷம் இவர்கள் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள். 430 வருஷம் விடுதலை ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தேசத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் பாபிலோனில் இத்தனை வருஷம். இப்படி கர்த்தர் இவனை உருவாக்குவதற்கு முன்பாகவே இவனை குறித்த சரித்திரத்தையும் காலங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் பாபிலோனிலேயே சிறையாயிருவாங்களா? இல்லை. அவர்கள் எகிப்திலேயே சிறையாகி மாண்டுருவாங்களா? இல்லை. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவர்களை தேவன் ஒழுங்குபடுத்துவதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பகலில் எந்த சிறை இருப்பும் அது நிரந்தரமானது இல்லை. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்புகளை பரிசுத்த ஆவியானவர் உடைத்து வெளியே கொண்டு வருகிறார். பாபிலோனின் சிறையிருப்பை உடைப்பதற்கு முன்பு அவர்கள் நினைச்சாங்க, நாங்க உலர்ந்து போயிட்டோம், இனி எங்களுக்கு வாழ்வே இல்லை ஆண்டவரே,
எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, இனி எங்களால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், ஏய் உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஆகையால் எசேக்கியேலை பார்த்து சொல்ற, ஜனங்க இப்படி சொல்றாங்க, அதனால எசேக்கியேலே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல, இப்ப நீ என் ஜனத்துக்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, நான் உங்கள், நீ சொல்ற உலர்ந்து போயிட்டோம், செத்து போயிட்டோம், எங்களை பிரேத குழியில வச்சு மூடின மாதிரி எங்க வாழ்க்கை இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரேத குழியில மூடி வச்சு அடைச்சு போட்ட மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு சொல்ற இல்ல, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறப்பேன். அந்த பிரேத குழி அடைச்சு போட்டிருக்கிற, மூடி போட்டிருக்கிற குழின்னு சொல்ற இடத்தை யாரும் திறக்க முடியாதுன்னு நீ சொல்ற. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பகலில் எது ஒன்ன மூடி அடைச்சு யாரும் திறக்க முடியாதுன்னு இருக்குதோ அப்படிப்பட்ட பிரேதத்தின் குழிகளை பரிசுத்த ஆவியானவர் திறந்து அதிலிருந்து ஒன்ன வெளியே கொண்டு வந்து புதிய காரியங்களை உனக்கு செய்ய அவர் முன்னமே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இது இன்னைக்கோ நேற்றுக்கே போட்ட திட்டம் இல்லை. அவன் சொல்றான், நான் பிரேத எலும்பு மாதிரி ஆயிட்டேன், உலர்ந்து போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போன மாதிரி ஒரு பிக்சர் முன்னால தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல 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 ஜனமே, நீ முடிந்து போகல, நீ அழிந்து போகல, நீ பிரேத குழிக்குள்ள இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் யாரும் பிரேத குழிக்குள்ள வரமாட்டான். ஆனால் நான் என் திட்டத்தின்படி நான் பிரேத குழிக்குள்ள வருவேன். அழுகி போன பிரேத குழிக்குள்ளாக, உலர்ந்து போன எலும்புகளுக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் நான் வருவேன். நான் வந்து பிரேத குழிகளை திறப்பேன். எல்லாம் சொல்லுங்க, பிரேத குழிகளை திறப்பா. தட்டு பக்கத்தில் தட்டி தட்டி சொல்லி, பிரேத குழிகளை. பிரேத குழினா என்ன? இனி திறக்கவே முடியாது, வரவே செய்யாது, அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படி நீ எதை பத்தி நினைக்கிறையோ அதுதான் உன்னோட பிரேத குழி. இந்த பகலில் எது நடக்காது முடியாதுன்னு நீ சொல்றியோ அந்த பிரேத குழியை திறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னால எருசலேமின் வீதிகளில ஒரு கல்லறையை உடைத்து கொண்டு ஒருவர் வெளிப்பட்டு வந்தார். பிரேத குழிகளை திறந்து வந்தவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராணுவம் சொல்லிச்சு, கல்லறையை மூடுனா பின்ன கல்லறையிலிருந்து யாரும் வெளியே வர முடியாது. உள்ள வச்சு கல்லை வச்சு மூடி சீல் பண்ணிட்டான், திறக்கவே முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டான். பரலோகம் சொல்லுது, திறக்கவே முடியாது, இனி வெளியவே வர முடியாதுன்னு. பெரிய கல்லுகளை வைத்து மூடின கல்லறையை ஒருவர் திறந்தார். பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் ரிசரக்ஷன் காடாக இருக்கிறார். அவரை மூடி வைத்த கல்லறையை அவர் திறந்து கொண்டு வெளியே வந்தார். அப்படியானால் அந்த நம்பிக்கையில் உனக்கு இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எதெல்லாம் மூடி கிடக்குதோ, எதெல்லாம் அடைச்சு கிடக்குதோ, எதெல்லாம் இனி திறக்காது லைஃப்ல சொல்லுதோ அத்தனை கல்லறைகளையும் திறக்க கல்லறையின் அருகே வந்து சத்தமிட்டு கூப்பிட்டு, லாசர்வே வெளியே வா, லாசர்வே வெளியே வா என்று மரித்து கிடந்தவனை எழுப்பின ஆண்டவர் இந்த பகலில் உன் வாழ்க்கையில எது இனி எழும்பி வராது, முடியாது, என் கணவனை மாற்ற முடியாது, என் கடன் தீராது, என் பலகீனம் மாறாது, என் லைஃப் மாறாது, எனக்கு இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டு இதுக்குள்ள யாராவது இருந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், உன் கல்லறைக்குள்ளாக, அந்த பகுதிக்குள்ளாக, அந்த பிரச்சனைக்குள்ளாக பரிசுத்த ஆவி உள்ள வந்து அதை திறந்து பிரேத குழிகளை திறந்து நான் தேவன் என்று நிரூபிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னுடைய முடியாது ஆகாது என்கிற பிரேத குழிகளை பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து திறந்து, நானே கர்த்தர், நானே இஸ்ரவேலின் தேவன், நானே ஜீவிக்கிற தேவன் என்று
உன்னை நிரூபிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும். கையை வச்சு சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய பிரேத குழியில், சத்தமா சொல்லு, என்னுடைய பிரேத குழியில். உன் பிரேத குழி கடனா இருக்கலாம், உன் பிரேத குழி வியாதியா இருக்கலாம், உன் பிரேத குழி வேலையா இருக்கலாம், உன் பிரேத குழி உன் மன போராட்டமா இருக்கலாம், உன் பிரேத குழி ஏதோ வீட்டு பிரச்சனையா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சொல்லு, என்னுடைய பிரேத குழியில் இருந்து தேவன் என்னை இந்த பகலில் வெளிப்பட பண்ணுகிறார். சொல்லுவாய், என்னுடைய பிரேத குழியில் இருந்து. சத்தமா சொல்லு, என்னுடைய பிரேத குழியில. பின்னால சொல்லு, என்னுடைய பிரேத குழியில் இருந்து தேவன் என்னை வெளிப்பட பண்ணுவார். நான் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்ப்பார். இப்ப நான் சிறைப்பட்டு கிடக்கிறேன், இப்ப ஏதோ லாக் ஆகியிருக்கிறேன், இப்ப எங்கேயோ நான் பிடிபட்டு கிடக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிய போவது இல்லை. அந்த இடத்துல, அந்த பிரேத குழியில இயேசு வந்து திறந்து என்னை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கணுமோ அந்த தேசத்திலே, அந்த இடத்துல என்னை அவர் நிக்க வைப்பார். இந்த இஸ்ரவேலின் தேவன் பிரேத குழிகளை திறக்கிற தேவன். எந்த இடத்துல அந்த பிரேத குழி இருக்குதோ அங்க வந்து திறக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசத்துல பிரேத குழிகள் திறக்கும், பிரேத குழிகள் திறக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிரேத குழிகள் திறக்கும். அங்கிருந்து எடுப்பார் வெளியில, அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாரு. கொண்டு வரதோடு இல்லை, நீ எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு போக விடாம உன்னை சாகடிச்ச பிரேத குழியில இருந்து தூக்கி நீ எந்த இடத்துல இருந்திருக்கணுமோ அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு போய் வைப்பா. நீ வாழ வேண்டிய காலத்துல பிரேத குழியில போயிட்ட, நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய காலம் பிரேத குழியில போயிருச்சே, நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் பிரேத குழியில போயிருச்சே. கர்த்தர் அதை மீண்டும் ரெஸ்டோர் பண்ணி எங்க கொண்டு வைக்கணுமோ இஸ்ரவேல் தேசத்திலே நான் கொண்டு போய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். சிலருடைய பிரேத குழிகளை இன்றைக்கு ஆவியானவர் திறக்கிறார், சிலருடைய பிரேத குழிகளை திறக்கிறார். நீ வாலிப நாட்களை கண்டதும் இளம் பிராயத்தில் விட்டதும், ஓ கர்த்தர் உனக்கு நியமிச்ச இடங்களுக்குள்ள ஏறி போக முடியாம விட்டதுமான, அழிஞ்சு போய் முடங்கி போய் மூலையில கிடக்கிறதுமான பிரேத குழிகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையில பிரேத குழிகளை திறக்கிறார். சொல்லுங்க, பிரேத குழிகளை பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறார். 4 விஷயம் மட்டும் வேக வேகமாக சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன். 9ஆம் வசனம். அந்த பிரேத குழிகள் திறக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை எல்லாம் சொல்லுங்க. ஆவியை நோக்கி எல்லாம் சொல்லுங்க. ஆவியை பார்த்து தீர்க்க தரிசன முறை. மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். இவர்கள் மீது ஊது எல்லாம் சொல்லுங்க. இவர்கள் மீது ஊது எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஊது ஊது. ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. காற்றை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த ஆவியை பார்த்து பேச பழகிட்டேன்னா லைஃப்ல நிறைய காரியங்கள் மாற ஆரம்பிச்சிடும். கவனிக்கிறீங்களா? புரியுற மாதிரி சொல்ல. ஆவியை பார்த்து என்ன பண்ணணும்னா பேசணும். என்ன சொல்லுங்க? ஆவியை பார்த்து பேசணும். ஏன் ஆவியை பார்த்து பேசணும்? அதுதான் உயிர் கொடுக்குது. அல்லேலூயா. ஆதாம படைக்கிறாரு, மண்ணில் செய்கிறாரு. அப்படி மண் இருக்குது, மனுஷனை செஞ்சிட்டாரு, ஆனால் உள்ள உயிர் இல்லை. இது ஆண்டவர் ஆதாம் மேலே படுத்து அவருடைய சுவாசத்தை
ஆதாமுக்குள்ள என்ன பண்றாருன்னா ஊதுறாரு. அவன் ஜீவ ஆத்மாவானான். என்ன ஆனா? ஜீவ. அப்போ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உன் முன்னால நிக்கிற என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள ஊதப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஊதப்படுகிறது. ஆமென். இயேசு முன்னால மண் இருக்குது. மண்ணுக்கு பேரு ஆதாம். பொம்மை செஞ்சு வச்சிருக்காரு, எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு அவரை மாதிரியே. ஆனா உள்ள ஜீவன் இல்லை. இப்ப அதுக்குள்ள ஊதும் பொழுது என்ன வருதுன்னா ஜீவன் வருகிறது. ஊதுறதுக்கு முன்னாடி சொல்றாரு பிதா கிட்ட, பிதாவே பரிசுத்த ஆவியானவரே, நாம் இணைந்து இவனை ஜீவாத்மா ஆக்குவோம். இவனை என்ன ஆக்குவோம்? ஜீவாத்மா ஆக்குவோம். அப்படி சொல்லிட்டு ஊதுறாரு, அவனுக்குள்ள ஜீவன் வருகிறது. தீர்க்க தரிசனம்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீ உனக்கு முன்னால நிக்கிறத பார்த்து பேசுறதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து. உனக்கு முன்னால நிக்கிறத பார்த்து வாயை திறந்து நீ பேசும் பொழுது அதுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் உள்ள போய் அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா. ஆமே ஆமே ஆமே. சொல்லுங்க, ஆவியை பார்த்து பேசணும். நீ ஆவியை பார்த்துனா அந்த ஆவி வந்துச்சு, அந்த பேய் நிற்கிது பாருங்க, அசுத்த ஆவிகள். இதெல்லாம் பைபிளும் புரியறது இல்லை, கிறிஸ்தவனுக்கு ஒன்றுமே புரியறது இல்லை. பாருங்க, என்ன இப்படி ஒரு ஆவி போச்சு, என்ன இப்படி ஒரு ஆவி போச்சு, இந்த வழியை ஆவி வந்தால் என்ன ஏதாவது பண்ணிடும், அந்த வழியை ஆவி வந்தால். ஏய், ஆவியை பார்த்து கர்த்தர் பேசி உன்னை உயிரடைய செய்யும்படி இடத்துல கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எங்க போய் மனுஷன் இருக்கிறான் பாருங்க, இவன் எங்கேயோ போற ஆவியை பார்த்து இது என்னவோ பண்ணிடுன்னு பயப்படுறான். அது இல்லப்பா, செத்து கிடக்கிற, மரித்து கிடக்கிற, நிர்மூலமாய் கிடக்கிற குடும்பத்தை பார்த்து, மனுஷனை பார்த்து நீ பேசும் பொழுது அவனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு, அவனுடைய இடம் கட்டப்பட்டு, அவன் போராட்டம் மாறி, அவன் பிரச்சனை மாறி, அவன் ஜீவனோடு கூட எழுந்து நிற்பான். அந்த இடத்துல தேவன் ஒன்று ஆக்கி வச்சிருக்கிறார். ஆமே. எதை நம்புறீங்க? ரொம்ப முக்கியமானது. நீ எதை நம்புற? அந்த ஆவியை பார்த்தேன்டி, இந்த ஆவியை பார்த்தேன்டி, போ, உனக்குள்ள ஆவியே இல்லை, எல்லா ஆவியும் போய் செத்து மண்ணாயிடு. நீ அந்த ஆவி இந்த ஆவியெல்லாம் பார்த்து நீ உயிரடைய மாட்ட. உனக்குள் தேவனுடைய ஆவியானவர் எழுந்து ஜீவனை பேசும் பொழுது, நன்மையை பேசும் பொழுது, வரப்போகிறதை பேசும் பொழுது, நடக்க வேண்டியதை பேசும் பொழுது ஆவிக்குள் ஜீவன் உள்ளே பாய்கிறது. பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறேன். வாழ்க்கையும் வீழ்ச்சியும், எழுப்புதலும் கட்டவிழ்த்தலும், நசுங்கி போவதும் உயர்ந்து போவதும் எல்லாம் எங்க இருக்குன்னா உன்னுடைய. அதனாலதான் எசேக்கியேல சொல்றாரு, என்னத்தை பார்க்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் தோய்ந்து போனது மாதிரி, நசிஞ்சு போனது மாதிரி இருக்காங்க. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஆவியை பார்த்து பேசு. எல்லாம் சொல்லுங்க, ஆவியை பார்த்து. சத்தமா சொல்லுங்க, பின்னால எல்லாம் சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்பா. ஓகே, கையப்படி சொல்லுங்க, ஆவியை பார்த்து பேசு. என்ன 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 ஆவியை பார்த்து பேசணும்? ஐயோ வந்துச்சா, ஒரு ஆள் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிச்சா, ஐயோ இப்படி போச்சா, அதெல்லாம் பேசாத. அதை பேசுறதுக்கு இல்லை, நானோ அவைகள் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு ஆவிகளை பார்த்து சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு மாதிரி கிடக்குது, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? செத்து கிடக்கிற இவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரணத்தை பேசு, ஜீவனை பேசு, நன்மையை பேசு. நீ பேசி முடிக்கும் போது பைபிள் சொல்லுது, இவன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இரைச்சல் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? சத்தமா சத்தமா. நீ பேசினா குடும்பமே நாசமா போயிருது, ரெண்டா போயிருது, பிரிச்சு விட்டுற, பிள்ளைகளை பிரிச்சு விட்டுற, எங்க போய் வாய வைக்கிறியோ அது ரெண்டா பிரிஞ்சு போயிருது. நீ பேசும் பொழுது இரைச்சல் உண்டாகிறது. சொல்லுங்க, இரைச்சல் உண்டாகிறது. என்ன இரைச்சல்? ஜீவனை உண்டாக்குகிற இரைச்சல் உண்டாகிறது. நீ பேசும் பொழுது உலர்ந்து கிடக்கிறதுக்குள்ள ஜீவன் போய் அது எந்திரிச்சு இப்படி நிக்கிற மாதிரி ஒரு இரைச்சல் உண்டாகிறது. அப்படி
கர்த்தர் உன்னை பேச சொல்லுகிறார். ஆமென். கையை வைத்து சொல்லு, நான் பேசுவேன். என்ன பேசுவேன்? என்ன பேசுவேன்? ஜீவனை பேசுவேன். நான் பேசுவேன். வசனம் பேசுவேன். நான் பேசுவேன். தீர்க்க தரிசனம் பேசுவேன். அப்படி பேசும்பொழுது என்ன நடக்கும்? இரைச்சல் உண்டாகி செத்து கிடக்கிறதெல்லாம் அப்படியே சைனியமாக அப்படியே எழும்ப ஆரம்பிக்க. உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன? உன்னை குறித்து ஆண்டோடைய திட்டம் என்ன? உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டோடைய திட்டம் என்ன? பேசி பேசி கெடுத்து விடுறதா? கூடி கூடி பேசி கெடுத்து நாசமாக்குறதா உன்னை குறித்த தேவ திட்டம்? இல்லவே இல்லை. நீ பேசும் பொழுது ஜீவன் உண்டாக வேண்டும். நீ பேசும் பொழுது அது கட்டப்பட வேண்டும். நீ பேசும்போது அது எழுப்பப்பட வேண்டும். நீ பேசும் பொழுது அது ஜீவன் உண்டாகி ஜீவனில் எழுந்து நிற்கப்பட வேண்டும். இதுதான் தேவன் உன் மேல வச்சிருக்கிற அசாதாரணமான திட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய ஆவி எல்லாமோ ஆவியானவர் எழுப்ப போகிறார். ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் மறுபடியும் அதை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். பேசணும். நீ பேசணும். எல்லாம் சொல்லுங்க, தட்டு பேசணும். பேசணும். இந்த ஊமை இது மாதிரியே சொல்லுவாங்க, குறவனு பேசவே மாட்டானுங்கம்மா, பேசவே மாட்டானுங்க. அது மாதிரி இந்த ஊமையா இருக்கக்கூடாது. நீ இங்கே தான் ஊமையா நடிக்கிற. எனக்கு தெரியும் உன் வாய் எவ்வளோ நீளமா. ஆனால் நீ பேசணும். எங்கே பேசணும் தெரியுமா? ஜீவனையும் வறுமை இருக்கிற இடத்தையும் பிரச்சனைகள் இருக்கிற இடத்தையும் பார்த்து நீ என்ன பண்ணணும்? பேசணும். பாருங்க, வசனத்தை பேசணும். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பரிசுத்தவான்கள் எல்லாம் இடுக்கண் வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது, இப்பவே போராட்டம் தான், அடிமைத்தனத்தில் கிடக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, எசேக்கியேலை தூக்கி நிறுத்து, நீ பேசு, இதெல்லாம் மாறும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லி, நீ உன் குடும்பத்தை பற்றி பேசு, எல்லாம் மாறும். 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 பொருளாதாரத்தை பார்த்து பேசு, எல்லாம் மாறும். மாறும். சொல்லு சத்தமா, மாறும். பலகீனத்தை பார்த்து பேசு, அது மாறும். நீ அதை பேசினா அது மாறிடும். ஆனால் பிசாசு உன்னை அப்படி பேச விடாம உன்னை வேற பக்கம் அப்படியே உன் மைண்டை திருப்பி விடுறான். நீ பின்னால பார்த்துட்டே வண்டி ஓட்டினீன்னா வேகமா போவையா? போக முடியுமா? பின்னாலேயே பார்க்குற, இப்படி குறுக்க மறுக்க, இப்படி எப்படி முன்னால வேகமா போவ? உனக்கு பின்னால நிற்கிற பிரச்சனை, போராட்டம், தொல்லை, எதிரி, இவனுங்களையெல்லாம் நீ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீ முன்னால போகவே முடியாது. நீ போக பின்னால எப்போவாச்சும் திரும்பி பார்க்கணும். எவனாவது போட்டு தள்ள நிற்கிறானா அவனை போட்டுடணும். ஆனால் பின்னாலேயே பார்த்துட்டு இருக்கிறது உன் வேலை இல்லை. நீ பார்க்க வேண்டியது முன்னால. ஆமென். பைபிள் சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பேன் பந்தய பொருளுக்காக நீ லக்கை நோக்கி. அல்லேலூயா. நீ பின்னால பார்த்துட்டே ஓட்டாத. 4 நாய் பின்னால கொலைக்க தான் செய்யும். அந்த நாய்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. தெரு நாய்களுக்கும் கெடுக்கிற நாய்களுக்கும் வேலையே இல்லை. அது சாகிற வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதை பார்க்க கூடாது. அல்லேலூயா. நீ முன்னால போகணும். எல்லாம் சொல்லுங்க, முன்னால போகணும்னு சொல்லு. உனக்கு ஒரு லக்கு இருக்குது, உனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உனக்கு ஒரு பெரிய ஒரு பட்டணத்தை, ஒரு கிராமத்தை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ அதை தான் நோக்கணுமே தவிர இந்த பின்னால பேசிக்கிற தெருநாய்களை ஒரு நாள் நீ பார்க்கவே அது என்னைக்கும் அங்கேயே நின்று கொலைக்கும். இன்னைக்கு உன்னை பார்த்து கொலைக்கும். நீ போன உடனே பின்னால் ஒருத்தன் வருவான், அவனை பார்த்து கொலைக்கும். அவன் போன உடனே பின்னால் ஒருத்தன் அவனை பார்த்து கொலைக்கும். அதுக்கு கொலைக்கிறது தான் வேலை. அல்லேலூயா. உன் வேலை என்ன? ஜீவனை பேச வேண்டும். சத்தமா சொல்லு, ஜீவனை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், பட்டணத்தை எழுப்பணும், உலர்ந்து கிடக்கிறத திடப்படுத்தணும், காயப்பட்டு கிடக்கிறத காயம் கட்டணும், ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும். இதுக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்திரிங்க. அடுத்த 10 நிமிஷம் பைபிளை கீழே வச்சிருங்க. சீக்கிரம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன்.
அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது கேட்கிற ரொம்ப உலர்ந்து போயிருக்கு, ரொம்ப உலர்ந்து போயிருக்குங்க. உலர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப வளர்ந்து போயிருச்சு அப்படிங்கிறான். யோபு சொல்றான் ரொம்ப வளர்ந்து இருக்குன்னா எப்படி? யோபு 14 அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிக்கும் போது யோபு சொல்றான், இங்க பாருங்க, ஆண்டவரே, கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே, ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் தண்ணி பக்கத்தில் நின்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. கிளையெல்லாம் வெட்டி எல்லாத்தையும் வெட்டி கீழே போட்டுட்டா கூட தண்ணியினுடைய அந்த அந்த வாசம் அது தெரியும் பொழுது அது மறுபடியும் எப்பவாச்சும் மேலே வரும். அந்த தண்ணீரின் வாசனை வரும் பொழுது மறுபடியும் துளிர்க்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு அப்படி கூட நம்பிக்கை இல்லைங்கிறான். எனக்கு அப்படி கூட தண்ணீரின் வாசனையினால் அது துளித்து இளமரமா போல கிளைவிடும். ஏதாவது ஒரு நாத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி உலர்ந்து கிடக்குதுங்கிறான். அல்லேலூயா. ரோமர் 8 அதிகாரம் 11 சொல்லுகிறது, ஆவியை குறித்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது மரித்தோரை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், செத்து கிடக்கிறது எல்லாம் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், ஆவியை குறித்து நீ பேசும் பொழுது அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தேவன் அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ பேசும்போது என்ன நடக்கும் கேட்குறியா? நீ பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை தேவதூதர்கள் கொண்டு போய் ஆவியானவர் கையில் கொடுத்து ஆவியானவர் தூதர்களோடு கூட அந்த விஷயத்தை செய்து முடிக்கும்படி அந்த இடத்துக்கு இறங்கி வருகிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லு, உலர்ந்தவைகளை உயிர்ப்பிக்கும்படி மறுசீரமைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வருகிறார். எபிரேயர் 4:12 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதா இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை, சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனுடையது. சொல்லுங்க, எப்படி உள்ளது? ஜீவனுடையதும் வல்லமையுடையது. சொல்லுங்க, ஜீவனுடையது. ஏங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும்? ஏன் ஒரு பிரச்சனையை பார்த்து ஒரு வசனத்தை பேசணும் அப்படிங்கிறீங்க? ஒரு பெரிய பிரச்சனை முன்னால நிற்குது, அதுகிட்ட ஒரு வசனத்தை எடுத்து பேச அது மேல அப்படிங்க. ஏன்னா கர்த்தருடைய அந்த வசனத்துக்குள்ள ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. கையை வைத்து சொல்லு, ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. நான் பிரச்சனைகளை பேசுவதற்கு அல்ல, நான் ஜீவனை பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிரச்சனைகளை பேசுவதற்கு அல்ல, வல்லமையை ரிலீஸ் பண்ணுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை எப்படி பண்றது? எது முன்னால பிரச்சனையா நிக்குதோ அதுக்கு முன்னால தேவனுடைய வசனத்தை நான் பேசும் பொழுது அது வல்லமை பற்றி எதை பேசுகிறனோ அதை சிருஷ்டிக்கிறது. ஆமே, ஆமே. ஜனங்கள் அழுகிறார்கள். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஏதாவது பண்ணி அவங்கள அப்படியெல்லாம் சொல்ல. ஆண்டவர் என்ன நடக்குது? உலர்ந்து கிடக்குது. ஓ அப்படியா, இங்க வா, நீ இப்ப என்ன பண்றன்னா அதை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுகிறார். அதை பார்த்து தீர்க்க தரிசனத்தை சொல்லு. அந்த பிரச்சனையை பார்த்து நீ அதுக்கு தோல் வைக்க முடியாது, ஆமாதான். அதுக்கு நீ எலும்பு அதுக்கு மேல வந்து சதை வைக்க முடியாது, ஆமாதான். அதெல்லாம் உலர்ந்து போச்சு, ரொம்ப காலம் ஆயிருச்சு, ஆமாதான். ஆனாலும் அதை மறுபடியும் சேனையாக மாற்றுகிற ஒரு பெரிய மந்திரம் பரலோகத்தில் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதை பார்த்து நீ பேசும் பொழுது அது வல்லமை உடையதாக ஜீவனுடையதாக மாறி சேனையாக எழும்புகிறது. இன்னைக்கு பழகிக்கோ. நீ பிறந்ததிலிருந்து நீ பழகின பழக்கத்தை கொண்டு போய் குப்பையில போடு. அதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு ஒரு சின்ன மந்திரம் சொல்லுகிறேன். உன் வியாதி, உன் பிரச்சனை, உன் பலகீனம், உன் கடனுக்கு முன்னால இந்த வல்லமையுள்ள வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்து பேசு. அது உனக்காக எழுந்து நிற்கும். எது கீழே முடங்கி போச்சோ, எது படுத்து கிடக்கிறதோ அதெல்லாம் எந்திரித்து நிற்க ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல்ல ஒரு பிரேதத்தை அடக்காம போனா அது அவமானம்.
ஒரு பணத்தை அடக்காம அப்படியே விட்டுட்டு போனா அது என்னது? அவமானம். இன்னைக்கும் அவமானம் தான். புதைக்கப்படாத பிணங்கள் அவமான சின்னம். ஆனா இங்க என்ன காட்சியை கர்த்தர் காட்டுறாருன்னா, ஆயிரக்கணக்கான பிரேதங்கள் புதைக்கப்படாமல் அழுகி அவமான சின்னமாக எலும்புகளின் கூடாரமாக நிற்கிறது. அதை பார்த்து தான் கர்த்தர் பேச சொல்லுகிறார். அவமானங்கள் எலும்புகளின் கூடாரமாய் நிற்கிறது. அவமானங்கள், புதைக்கப்படாத பிரேதங்களின் அவமானங்கள் அப்படி கொந்தளிச்சு நிற்குது. கர்த்தர் அதை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் பிரேத கல்லறைக்கு உள்ள வந்து கல்லறைகளை திறந்து உலர்ந்த எலும்புகளை உயிருள்ளதாக நான் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னுடைய அவமானங்களை கர்த்தர் சிங்காரமாக மாற்றுவார். உன்னுடைய அவமானங்களை கிரீடங்களாக மாற்றுவார். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டியோ, எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டியோ, அந்த இடத்துல தேவன் உன்னை ஸ்தாபித்து அதை மகிமையாக மாற்றுவார். அதுதான் உலர்ந்த எலும்புகளின் ரகசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் ஒரு சமயத்தில் பயத்தால் பிடிக்கப்பட்டு ரூமுக்குள்ள அடைஞ்சு போய் கிடக்குறாங்க. இனி வெளியவே வர முடியாது. பெரிய அவமானம், பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இயேசுவை பயங்கர வல்லவர்னு சொன்னோம், இயேசுவை பயங்கர நல்லவர்னு சொன்னோம், அவருக்காக வாழ்ந்தோம், எல்லாம் விட்டுட்டு வந்தோம். ஆனால் செத்து 3வது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்னார். ஆனால் ஆள் இன்னும் வரவே இல்லை. போச்சுடா, நம்ம இனி ஊருக்குள்ள தலையே காட்ட முடியாது என்று ஒரு அறைக்குள்ளாக போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உள்ள ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சு பதுங்கி கிடக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு பகல்ல வாழ்க்கை ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கா? பதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கா? வெளியே வர முடியாத மாதிரி இருக்குதா? ஏதோ குற்ற உணர்ச்சி இருக்குதா? ஏதோ உன்னை தடுக்குதா? அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசுக்காக வாழ்ந்தவன், இயேசுக்காக நின்னவன், இயேசுக்காக பிரசங்கம் பண்ணவன், அற்புதங்களை செய்தவன், இப்போ இயேசு விட்டுட்டு போயிட்டாரு. அவர் சிலுவையில் மரித்துட்டாரு. இவனுக்கெல்லாம் தனியாக பயந்து ரோமருடைய போலீஸுகள், ரோம படைகள் இவனுங்களை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இவனுக்கு பயந்து முடிஞ்சன்னா இந்த ஆளை நம்பி போய் தீர்ந்தோம், நம்ம கதை முடிஞ்சுது. அவர் போயிட்டார், சொன்னதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். 3வது நாள் வருவேன்னார், ஒன்று ஆளை காணோம் என்று சொல்லி ஒரு அறையிலே பயந்து நடுங்கி இருக்கிறார்கள். இயேசு உள்ள வருகிறார். 22ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். இயேசு உள்ளே வருகிறார். சொல்லுங்க, இயேசு உள்ளே வருகிறார். எசேக்கியேல்கிட்ட காட்டுறாரு, இயேசு பிரேத குழிக்குள்ள வருகிறார். எதுடா அவன் பிரேத குழி? எதை திறக்க முடியல, எதிலிருந்து வெளியே வர முடியல, அந்த பிரேத குழிகளை நான் திறப்பேன் என்று சொல்லுகிறார். இங்க அவமானத்தால் பிடிக்கப்பட்டு, பயத்தால் பிடிக்கப்பட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் அடைச்சு ஒளிச்சு வெக்கத்தில் நிற்கிறான். இனி வரமாட்டார்னு நினைக்கிறான். இயேசு அந்த பூட்டி இருந்த அறைக்குள்ளாக நுழைந்து உள்ளே போகிறார். இந்த பகலில் அவமானங்களாலும் பயங்களாலும் துக்கத்தாலும் பூட்டப்பட்டு எந்த ரூமுக்குள்ள கிடந்தாலும் இயேசு உனக்காக இறங்கி வருவார். அந்த இடத்துல நீ வரமாட்டார் நினைச்சீங்கன்னா அந்த பிரேத குழியை திறக்க இயேசு அந்த இடத்துக்கு வருவார். உள்ள வந்து அவர்கள் மேல் இயேசு ஊதுகிறார். என்ன பண்ணுகிறார் சொல்லுங்க? அவர்கள் மேல் இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார். இந்த பிளம்பிங், இந்த ஏர், இந்த காற்று, இந்த ஸ்பிரிட், இதெல்லாம் என்னங்க? ஒரே ஒண்ணு மட்டும். எனக்குள் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நெருப்பு இருக்கும் பொழுது நான் பேசுவதையெல்லாம் பரலோகம் சீல் பண்ணுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்குள் ஆவியில் நிறைந்து நான் ஒரு அக்கினியாய் நெருப்பாய் இருக்கும் பொழுது நான் எதை பேசுகிறனோ, கடவுள் சொல்லி பேசுறதில்லை, நான் எதை பேசுகிறனோ அதை கர்த்தர் முத்திரை போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் பேசுறது இருக்கிறது, கர்த்தர் சொல்றது இருக்குது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அவர்கள் ஆவியில் நிறைந்து ஜெபித்தார்கள், ஆவியில் நிறைந்து பேசினார்கள். அடுத்து அங்க நடக்குது, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக திறக்கப்படுகிறது. ஆவியில் நிறைந்து ஜெபித்தால், ஆவியில் நிறைந்து தீர்க்க தரிசனத்தை சொன்னேனா, நீ சொல்றதை தேவன் உனக்காக செய்வார். அடைக்கப்பட்ட ரூமுக்குள்ள பயந்து நடுங்கி அவமானத்தின் உச்சியில் நின்ற சீசனுக்குள்ள போய் அவன் மேல் ஊதி பரிசுத்தாவியை உள்ள அனுப்பி அவனை பலனடைய செய்து வெளியில வந்து பிரசங்கம் பண்ணுகிறான். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறான். இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் சொல்லல, இதுல நிக்கிற சிலர் மேல கர்த்தருடைய ஆவியை இந்த எழுப்புதலின் காலத்தில் தேவன் அப்படி கொண்டு வர விரும்புகிறார். ஓ மேல இருக்கிற ஸ்பிரிட் ஆவியானவர் எழுப்பி அதை 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றவும். எலும்புகளின் பள்ளத்தாக்குகள் அப்படியே மூடி கிடப்பதில்லை. தேவன் அதை ஒரு சேனையாக மாற்றுகிறார். யாரை கர்த்தர் சேனையாக மாற்றுகிறார்? நல்லா ஊருக்குள்ள இருந்தவனை சேனையா மாத்தல, நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவனை கர்த்தர் சேனையா மாத்தல. இனி எங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, நாங்கள் தோய்ந்து போனோம், இனி நாங்கள் எழும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி ஜெபித்த ஒரு கூட்டம் இருந்தில்ல, அந்த எலும்புகளின் சேனையை பரிசுத்த ஆவியானவர் சேனையாக மாற்றுகிறார். இந்த பகலில உன்னை நெருக்கி, உன்னை ஒடுக்கி, உன்னை ஒன்றில்லாமாக்கி ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்கை போல உன் வாழ்க்கை நிற்குமாய் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர் நீதான். அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ளதாய், பலனுள்ளதாய், மகிமையுள்ளதாய் ஒரு சேனையாக பரிசுத்த ஆவியானவர் எழுப்புகிறார். நல்லா இருந்தவன எழுப்பல, உலர்ந்து மிகவும் உலர்ந்து போய் கிடந்த எலும்புகள் அதை ஒன்றோடு ஒன்று சேர செய்து கர்த்தர் சேனையாக மாற்றுகிறார். ஆமே ஆமே. ரொம்ப உத்தரப்பட்டிருக்கிறியா? ரொம்ப போராடிட்டியா? ரொம்ப நசுக்கப்பட்டுட்டியா? ரொம்ப உடைக்கப்பட்டுட்டியா? கவலைப்படாத. எலும்புகளின் பள்ளத்தாக்கு கல்லறைகளை திறக்க, பிரேத குழிகளை திறக்க ஒருவர் இறங்கி வந்தார், இறங்கி வருவார். ஏன்னா அவர் ஏற்கனவே பிரேத குழியில் இருந்து வெளியே வந்தவர். பிரேத குழியின் அனுபவம் அவருக்கு தெரியும், கல்லறையின் அனுபவம் இயேசுவுக்கு தெரியும், கல்லறையில் அடைக்கப்பட்ட காலம் என்னவென்று அவருக்கு தெரியும். அதனால் கல்லறையை உடைத்து வந்தவர் உன்னுடைய பிரேத குழியை திறந்து அங்கிருந்து ஒன்னு வெளியே கொண்டு வருவார்.